ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமுதா சமையல். நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் சாதம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்சும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு மிளகாத்தூள்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு 1/2 kg அளவுக்கு பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறேன் நான். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நான் பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் புதினா, இதுதான் இந்த கோகோனட் ரைஸோடைய ஃப்ளேவரே. ஸோ வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணிவிட்டு ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினாவையும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் கட் பண்ணாமல் சேர்க்குறதுனால சேர்க்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பட்டாணி உரித்து வச்சுருக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பட்டாணி வாங்கி அதை உரித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் நைட்டு பட்டாணி ஊற வச்சு, காஞ்ச பட்டாணியை கூட வாங்கி நைட்டு ஊற வச்சுட்டு கூட சேர்க்கலாம். இல்லை ஒரு 8 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சேர்க்கலாம். பட்டாணியோட கேரட்டை, உருளைக்கிழங்கு எல்லாமே கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டாணி மட்டும் சேர்த்து செஞ்சால் அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 kg அரிசிக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து, பெரிய தேங்காவை கட் பண்ணி ஃபஸ்ட் டைம் எடுக்கிற பால், 2வது தடவை எடுத்த பாலையும் சேர்த்து அது கூட தண்ணி கொஞ்சம் ஊற்றி டைல்யூட் பண்ணி வச்சுட்டு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை கொதிக்கும் போது சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் மட்டும் விட்டால் போதும். 3 விசில்லே எல்லாம் பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். மூணு விசில் வந்ததும் நல்லா அதோட ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிட்ருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ்லாம் நல்லா குக் ஆகி சூப்பராக தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணலாம். நெய்யில் முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் லாஸ்ட்டாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து இறக்கிடலாம். சூப்பராக
தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து பொட்டேட்டோ ஃப்ரை எடுத்துருக்கேன் இன்றைக்கி நான். இங்கே பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைனா சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை கூட வச்சு சாப்பிட்லாம். இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா வீடியோஸையும் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.